நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஹூ ரியலி வாண்ட் டு மேக் கண்டென்ட் அண்ட் அவர் வந்து கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ரியலி கன்சிஸ்டண்டாக கண்டென்ட் போகிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அது வந்து குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட் போகிறது பெரிய சேலஞ்சாக இருக்கும். இப்போது அவங்க வந்து அவங்களோட காம்படிட்டர்ஸோ அவர் வந்து ஃபெல்லோ கிரியேட்டர்ஸோ பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு என்ன சொல்ல வெறிய வரும். ஓகே, நம்மளும் கண்டென்ட் போடணும், இந்த மாதிரி நம்மகிட்ட இவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குது, இவ்வளோ ஐடியாஸ் இருக்குது, பட் நம்மளால் ஏன் கண்டென்ட் போட முடியல, நம்மளும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பிரேஷன் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் வந்து ஒரு 2 days அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கும், மேபி 1 week இருக்கும். பட் அந்த 1 week அப்புறம் அந்த இன்ஸ்பிரேஷன் காணாமல் போயிடும். அவங்க கண்டென்ட் கிரியேஷனும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அடுத்த இன்ஸ்பிரேஷன் வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் வந்து இது ஒரு ராங் வே. ஸோ நாங்கள் வந்து எங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் அப் டு 30+ கிளைண்ட்ஸ்க்கு வந்து கண்டென்ட் கிரியேஷன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். எங்களால் எப்படி கன்சிஸ்டண்டாக உங்களுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு சிஸ்டம், ஒரு ப்ராசஸ் இருக்கு. நீங்கள் உங்களோட செல்ஃபில் நீங்கள் அந்த சிஸ்டம், அந்த ப்ராசஸ் நீங்கள் பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட் சிஸ்டம்குள்ளே வந்துடுவீங்க. நீங்கள் கன்சிஸ்டன்சியாக கண்டென்ட் வந்து உங்களால் போட முடியும். ஒரு ஏஜென்சியில் நாங்கள் எப்படி சிஸ்டம் பில்ட் பண்ணுறோம், ப்ராசஸை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி, அதாவது சுருக்கமாக நீங்கள் எப்படி உங்களுக்கே அந்த சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஐடியா. அதுக்காக தான் இந்த வீடியோ. If you are a business owner or any freelancer, anyone who really wants to make a content on Instagram, you must watch this video till the end to make the system fluent. So இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, hi, I am Pradeep. This is Pradeep's Portal. ஸோ இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம், ஒரு ப்ராசஸ் வந்து எதுக்கு முக்கியம் ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஸ்பிரேஷன்ஸ். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ்லேருந்து வெளியில் வந்து வெளி உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, இல்லை நமக்கு பர்சனல் லைஃப்லேயும் என்ன நடந்தாலும் சரி, கன்சிஸ்டண்ட்டாக அந்த கண்டென்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கோ வியூவர்ஸ்க்கோ போய் ரீச் ஆகிறதுக்கு இந்த சிஸ்டம் ப்ராசஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த வீடியோ வந்து நம்ம ஒரு 3 செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஸோ இந்த 3 செக்மெண்ட் சேர்ந்தது தான் அந்த கண்டென்ட் கிரியேஷன். அதில் தான் நம்ம வந்து ஒரு சிஸ்டம், ஒரு ப்ராசஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன், தென் ப்ரொடக்ஷன், தென் போஸ்ட் ப்ரொடக்ஷன். இந்த 3 ஸ்டெப்பும் சேர்ந்தாதான் ஒரு வீடியோ, அதாவது ஒரு கண்டென்ட் அவுட்புட் ஆகி வியூவர்ஸ் வந்து ரீச் ஆகும். இந்த 3 செக்மெண்ட்குள்ளேயும் நம்ம வந்து டீப்பாக பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபர்ஸ்டே டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்கிறேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிகினருக்கான ஒரு வீடியோ. அதாவது ஒரு பிஸ்னஸ் ஓனர் கண்டென்ட் கிரியேஷன் பற்றி ஒரு ஐடியாவே இல்லை, எப்படி பண்ணணும், ஒரு சிஸ்டம் எப்படி பில்ட் பண்ணணும் ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர் வந்து நீங்கள் ஆல்ரெடி கண்டென்ட் கிரியேஷன் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து அட்வான்ஸ்ட் லெவல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் வீடியோவாக தான் இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதுக்கு வந்து செப்பரேட் வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிகினர், ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன். லெட்ஸ் டைவ் இன்டு டாபிக். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன். ப்ரீ ப்ரொடக்ஷனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இதுக்கு முந்தின ஸ்டெப் தான் ப்ரீ ப்ரொடக்ஷன். இதில் வந்து இந்த ஷூட்டுக்கு தேவையானது A to Z எல்லா விஷயங்களுமே அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் ரெடி பண்ணுவோம். ஓகே, இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐடியா ஜென்ரேஷன். ஐடியா ஜென்ரேஷன்னா வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறத கேதர் பண்ணுறது. சிம்பிள் 3 ட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் கஸ்டமர்ஸோ உங்கள் ஃபாலோவர்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக அவங்ககிட்டே கேட்கலாம். அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறீங்கன்னா, எதுக்காக என் ப்ராடக்ட்டை வாங்குறீங்க, என்ன ப்ராப்ளம் வந்து என்னோட ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுது. அந்த மாதிரியான ஒரு சில கொஸ்டின்ஸ் நீங்கள் கஸ்டமர்ஸ்ட்டை கேட்டாலே அவங்கள்ட்ட வர ஆன்சரை வச்சு நீங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணலாம். ஐடியா ஜென்ரேட், இது ஃபர்ஸ்ட் ட்ரிக். செகண்ட் ட்ரிக் வந்து உங்கள் காம்படிட்டராக வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் காம்படிட்டர் எந்தெந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் கேதர் பண்ணுங்க. அதுலேருந்து ஐடியா ஜென்ரேட் பண்ணி அதை உங்கள் ஸ்டைலில் அவுட்புட்டாக கொடுங்க. தேர்ட் ட்ரிக் வந்து உங்கள் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஜஸ்ட் வந்து ஒரு க்ளோஸ்ட் ரூமில் உட்காருங்க, உங்களுடைய லைஃப் வந்து ரீவைன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் கெயின் பண்ணீங்க அதெல்லாம் நோட் டவுன் பண்ணுங்கள். அதுலேருந்து நீங்கள் வந்து ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ஜஸ்ட் வந்து நான் ஒரு 3 ட்ரிக்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ்க்கு இது வந்து ஒரு என்எஃப்ஆக இருக்கும். இதில் கேதர் ஆகும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து இதிலலாம் நம்ம ஐடியாஸ் கேதர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்ல செகண்ட் ஸ்டெப் வந்து ஹூக் ரைட்டிங். ஹூக் ரைட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, உங்கள் வீடியோட ரீச்சை தீர்மானிக்கிறதுல ஒரு 50% இதோட பார்ட்டிசிபேஷன் தான் இருக்குது. அதாவது அந்த ஹூக் ரைட்டிங்கோட பார்ட்டிசிபேஷன் தான் இருக்குது. அதனால் நெவர் ஸ்கிப் ஹூக் ரைட்டிங். ஹூக்னா என்ன ப்ரோ, ஹூக்கை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹூக்குங்கிறது ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ஸில் உங்கள் வீடியோவை நான் எதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ண வைக்கிற ஒரு 3 செகண்ட்ஸ்க்கான கண்டென்ட் தான் ஹூக். இந்த ஹூக்கை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 3 ட்ரிக்ஸ் சொல்கிறேன். அது வந்து ஒரு டெம்ப்ளேட்னே வச்சுக்கோங்களேன். அந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் போட்டு நீங்கள் அதுக்கான ஹூக்கை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஹூக் மட்டும் தரமாக போட்டிங்கன்னா உங்கள் வீடியோட ரீச்சை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு ட்ரிக் வந்து பிளெயின் ஹூக். பிளெயின் ஹூக்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் கஸ்டமர்ஸோட பெயின் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அந்த பெயின் பாயிண்ட்ஸ் வந்து டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டாக் பண்ணி பேசுகிறது. இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா, இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான்.
இது நீங்கள் பண்ணுறீங்களா, இது பண்ணீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அந்த மாதிரி டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அந்த பிளெயின் ஹூக் இருக்கும். ஸோ தென் வந்து கியூரியாசிட்டி ஹூக். இந்த வீடியோவில் ஏதோ ஒன்று இருக்குப்பா அப்படின்னு தோண வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோஸ். மேலேருந்து வேகமாக ஓடி வருவாங்க, மேலேருந்து ப்ராடக்ட்டை ஃபுல்லாக கொட்டுவாங்க, தென் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து சீக்ரெட் சொல்கிறேன், இல்லை ஒரு சீக்ரெட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா இது என்னன்னு தெரியும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து கொண்டு வரும். இது வந்து கியூரியாசிட்டி ஹூக். இது வந்து உங்கள் கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஹூக்கை எப்படி கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணலாம். தேர்ட் ட்ரிக் என்னன்னா கான்ட்ராஸ்ட் ஹூக். அதை வந்து நெகட்டிவ் ஹூக்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணி சொல்கிறது. நெகட்டிவாக இந்த சென்ஸ், இதை நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னா உங்களுக்கு இது ஆகிடும், அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணுறது. ஓகே அப்படின்னா பார்க்குறவங்களோட மைண்ட் செட், ஓகே அப்படின்னா நம்ம இதை சாப்பிட்றோமே நம்மளுக்கு எதுவும் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாங்காக அந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து இது கொஞ்சம் டென்ஷன் கிரியேட் பண்ணும். பட் இது கொஞ்சம் நெகட்டிவாகவும் போக சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் கிரியேட் பண்ணுற கண்டென்ட்டை பொறுத்து இது வேரி ஆகும். இந்த 3 ஹூக் டெம்ப்ளேட் வச்சு நீங்கள் வந்து சூப்பராக ஒரு ஹூக் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிடலாம். இது மாதிரி நிறைய ஹூக் டெம்ப்ளேட் இருக்குது. அது நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 டெம்ப்ளேட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப் 3 வந்து ஸ்கிரிப்டிங். இப்போ வந்து ஐடியா ஜென்ரேட் பண்ணியாச்சு, அதுக்கான ஹூக் எழுதியாச்சு. தென் வந்து ஸ்கிரிப்டிங் வந்து ரிமைனிங் 50% ஆஃப் த கண்டென்ட் வந்து உங்கள் வீடியோவை டில் எண்ட் வந்து பார்க்க வைக்கிறது இந்த ஸ்கிரிப்டிங். ஓகே, இந்த ஸ்கிரிப்டிங்க்கு ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் வந்து நான் இன்னைக்கு சொல்கிறேன். அது வந்து உங்கள் கண்டென்ட் வந்து எங்கேஜிங்காக வச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வாட்டர் கேனை எடுத்துக்கலாம். இந்த வாட்டர் கேனை பற்றி நான் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் இதில் போகிறேன். ஹூக்கு, பெயின், சொல்யூஷன், அதுக்கான சிடிஏ. ஸோ ஃபர்ஸ்ட் ஹூக்கில் வந்து நம்ம ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸ் பார்த்தோம். இது வந்து என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, தண்ணி குடிக்கிறத சால்வ் பண்ணுது. நான் ஹூக் எப்படி நெகட்டிவ் ஹூக் பண்ணலாம்னா, இத்தனை லிட்டர் டெய்லி தண்ணி குடிக்கலன்னா உங்களுக்கு இந்தந்த ப்ராப்ளம்லாம் வரும் இப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் ஹூக். ஸோ இந்த ஹூக் போடும்போது ஓகே நம்ம அப்படின்னா தண்ணி குடிக்கிறோமா இல்லைன்னா தண்ணி குடிக்காதவனும் பார்ப்பான், குடிக்கிறோமாங்கிற டவுட்டில் இருக்கிறவனும் பார்ப்பான், குடிக்கிறவனும் குடிக்கலைன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறவங்களும் பார்ப்பாங்க. ஸோ ஆல் கேட்டகரி ஆஃப் த வியூவர்ஸ் வந்து உள்ளே வந்துடுறாங்க. இந்த ஹூக்லேயே அவங்க வந்து ஹூக் போட்டு நம்ம உள்ள எடுத்துறோம். தென் வந்து பெயின் பாயிண்ட். தண்ணி குடிக்காதனால என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம அந்த பெயின் பாயிண்ட்ல ஒவ்வொன்றா சொல்றோம். தென் வந்து எதுக்காக நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம், அந்த வாட்டர் கேன் வந்து சின்னதாக இருக்கும், அது வந்து அது லேசினஸாக இருக்கும், குயிக்காக காலி ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான பெயின் பாயிண்ட்ஸும் நம்ம அதில் சொல்கிறோம், அதுக்கான விளைவுகளையும் அதில் நம்ம சொல்கிறோம். தென் இதுக்கான சொல்யூஷன் என்ன, கையிலே இருக்குது. இந்த ப்ராடக்ட் இருக்கிறதுனால இதில் வந்து 2 லிட்டர் வாட்டர் கேன், இது வந்து நீங்கள் 1 டைம் ஃபில் பண்ணிங்கன்னா அப் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருக்கும். இது உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கும்போது நீங்கள் வந்து ஓகே இதை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோல் வந்து உங்களுக்கு இருக்கும். தென் நீங்கள் காலி பண்ணும்போது அந்த கோலும் அச்சீவ் ஆகிடும். அட் த எண்ட் வந்து உங்களோட ஹெல்த்தும் மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் இதுக்கான சொல்யூஷன். தென் இதுக்கான சிடிஏ என்ன, ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா என்னோட வெப்சைட்டில் இருக்குது, அவர் வந்து வாட்டர் கேன் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் சிடிஏ. இப்போ வந்து ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் ஸ்ட்ரக்சராக வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஸ்கிரிப்டிங் பண்றோம். இப்போ ரேண்டம் அந்த ப்ராடக்ட் கொடுத்து எதுனாலும் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டோம்னா ரேண்டமா ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவோம். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து என்னடா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரான ஸ்கிரிப்டிங் இருக்கும்போது அவங்களுக்கான ப்ராப்ளமும் தெரியுது, அவங்களுக்கான சொல்யூஷனும் தெரியுது, இது எங்கே வாங்கணுங்கிற டீட்டெயிலும் தெரியுது. இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஸ்கிரிப்டிங் ஒர்க் இருக்கும்போது கஸ்டமர்ஸ் கேன் ஈஸிலி ஃபைண்ட் யுவர் ப்ராடக்ட் அண்ட் கன்வர்ஷனும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுதான் ஸ்கிரிப்டிங். இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷனோட லாஸ்ட் ஸ்டெப், அதாவது ஸ்டெப் 4 வந்து ஷூட் பிளானிங். இந்த ஷூட் பிளானிங் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா, சிம்பிள், எங்கே வச்சு ஷூட் பண்ண போகிறோம், லொக்கேஷன், நம்ம கண்டென்ட்டுக்கு எந்தெந்த லொக்கேஷன் ஷூட் ஆகும் அதை நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். தென் வந்து லைட்டிங், நம்ம வந்து நேச்சுரல் லைட்டிங்கில் எடுக்க போகிறோமா, ஆர் வந்து இந்த மாதிரி ஸ்டுடியோ லைட்ஸ் செட் பண்ண போகிறோமா, ஆர் வந்து நம்மகிட்ட இருக்கிற அவைலபிள் லைட் என்னென்ன இருக்குது இதை பார்க்கணும். ஸோ இதில் ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் எந்த லைட்டிங்கில் எடுத்தாலும் லைட் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி சன்லைட்டாக இருந்தாலும் சரி, அவர் வந்து என்ன ஒரு அவைலபிள் லைட் இருந்தாலும் உங்கள் ஃபேஸ்க்கு நேராக அந்த லைட் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. தென் வந்து என்ன ஆங்கிளில் நம்ம ஷூட் பண்ண போகிறோம், ஸோ உங்கள் காம்படிட்டர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணுங்கள், அவர் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள், அவங்க என்னென்ன ஆங்கிள்ஸில் ஷூட் பண்ணுறாங்க, எந்தெந்த ஆங்கிள்ஸ் நிறையா வியூஸ் போயிருக்கு, ஸோ அந்த ஆங்கிள்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ஸ் இருக்கணுமா, ப்ராடக்ட்ஸ் இருக்கணுமா, அவர் வந்து எதுவும் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணுமா, இந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கு ஏற்ற சில பல அசட்ஸை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். இதுதான் ப்ரீ ப்ரொடக்ஷனோட லாஸ்ட் ஸ்டெப். ஐடியா ஜென்ரேஷன், ஹூக் ரைட்டிங், ஸ்கிரிப்டிங், ஷூட் பிளானிங், இந்த நாலுமே சேர்ந்தது தான் ப்ரீ ப்ரொடக்ஷன். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே யூ ஆர் ரெடி டு ஷூட் யுவர் கண்டென்ட். இப்போ ப்ரொடக்ஷன், இப்போ தான் வந்து நம்ம மெயின் ஃபேஸில் இருக்கோம். ஸோ
ஸோ இதில் வந்து சிம்பிளான சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷனில் ரெடியாக வச்சுருக்கோம். அதை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும் போதும். ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபில்ம் பேசிக்ஸ். ஒரு ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த ரெசல்யூஷனில் வந்து நம்ம ஷூட் பண்ண போகிறோம். இப்போ மோஸ்ட்லி வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வந்து 1080 ரெசல்யூஷனே வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். தென் வந்து வெர்டிக்கலில் ஷூட் பண்ண போகிறோமா, லேண்ட்ஸ்கேப்பில் ஷூட் பண்ண போகிறோமா, தென் வந்து லைட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபில்ம் பேசிக்ஸில். தென் வந்து நீங்கள் பேச போகிற இடம் வந்து எவ்வளோ நாய்ஸாக இருக்குது அதெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஒரு ட்ரைபாட், அதாவது ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ட்ரைபாட் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஷேக்காக இருந்தால் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு அனாயிங்காக இருக்கும். அதனால் ஒரு ட்ரைபாட் வாங்கி ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு இடத்துல நிற்க வச்சு. ஸோ இது வந்து பேசிக்கான செட்டப்ஸ் ஃபில்மிங்கில். ஓகே, இப்போ வந்து இதுதான் மெயின் பார்ட். அதாவது நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு வந்து இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். அதாவது த டெலிவரி, த நெக்ஸ்ட் ஸ்டெப். டெலிவரி இன் த சென்ஸ், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, கேமரா பார்த்து நம்ம இவ்வளோ தூரம் ரெடி பண்ண கண்டென்ட்டை வந்து இங்கே தான் நம்ம டெலிவரியே பண்ணுறோம். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதில் என்னென்னலாம் இருக்கணும்னா ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஒரு விஷயத்தை வந்து ஃப்ளாட்டாக இப்படியே நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா யாருமே அதை கண்டுக்கிட மாட்டாங்க. ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வந்து நம்ம கண்டென்ட்டுக்கு ஏற்ற ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன். ஒரு ஜாலியான விஷயத்தை சொன்னோன்னா ஒரு ஹாப்பியான ஃபேஸாக இருக்கணும். தென் வந்து ஒரு டென்ஷனான விஷயத்தை சொன்னால் ஒரு டென்ஷனான ஃபேஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொஞ்சமாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். தென் வந்து இப்போ கேமரா ஃபியர் எனக்குமே இருந்திருக்கு. மொபைல் கேமராவில் டெய்லி வீடியோ எடுங்க, டெய்லி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்கள்கிட்ட நீங்களே பேசுங்க. ஸோ அப்படி கண்டினியூஸாக பேசிட்டு வரும்போது கேமரா ஃபியர் வந்து கண்டிப்பாக போகும். நான் இந்த மாதிரி தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன் கம்பேர் டு ப்ரீவியஸும். இல்லை எனக்கு இன்னுமே கேமரா ஃபியர் இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பக்கத்தில் வச்சுக்கோங்க. அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. அவங்ககிட்ட வந்து நீங்கள் பேசுகிற மாதிரி நினச்சிக்கோங்க. தென் ஆறு இல்லைனா நீங்கள் கேமரா பார்த்து பேசலாமா, இந்த மாதிரி சைடில் ஏதாவது ஒரு டோரையோ வாலையோ பார்த்து பேசுங்க. ஸோ இந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு இனிஷியலாக அந்த ஃபியர் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் ப்ரொடக்ஷனோட 2 முக்கியமான ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாலே ப்ரொடக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம லாஸ்ட் செக்மெண்ட் வந்திருக்கோம், தட் இஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் இவ்வளோ தூரம் நம்ம பண்ண ஒர்க்கை வந்து எலிவேட் பண்ணி, அதாவது என்ஹான்ஸ் பண்ணி நம்ம ஃபாலோவர்ஸ் கிட்ட கொண்டு போகிறதுக்கான ஒரு ஸ்டேஜ். இதுதான் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா எடிட்டிங். நம்ம ஷூட் பண்ண வீடியோஸை இங்கே தான் வெட்டி ஒட்டி பட்டிட்டிங்கிறீங்களாம் பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணுற இடம் இதுதான். இதுக்கு வந்து நீங்கள் மோஸ்ட்லி CapCut யூஸ் பண்ணலாம். தென் வந்து சிஸ்டமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா DaVinci Resolve, அது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், பட் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும். தென் VN மொபைல் சாஃப்ட்வேர்ஸ் நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். பை யூடியூப்லேயே நிறைய டியூட்டோரியல்ஸ் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் எடிட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். அது எடிட்டிங்கில் என்னென்ன முக்கியமான இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு சப்டைட்டில் ஆட் பண்ணுங்கள். என்ன பேசுகிறோமோ அதுக்கான சப்டைட்டில் கண்டிப்பாக வரணும். மியூட்டில் தான் நம்ம எல்லா வீடியோஸும் மோஸ்ட்லி பார்க்குறாங்க. நம்மளே இப்போ ஒரு முக்கியமான இடத்துல இருந்து மொபைல் யூஸ் பண்ணுறோம்னா மியூட்டில் தான் பார்க்குறோம். தென் வந்து அந்த மியூட்டில் பார்த்தாலுமே நம்ம கண்டென்ட் வந்து அவங்களுக்கு புரியணும். ஸோ அதுக்காக சப்டைட்டில்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். தென் வந்து இனிஷியல் அந்த ஹூக்கு வந்து நல்லா டெக்ஸ்ட் வந்து நல்லாவே தெரிகிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வெளியில் ஃபீல்டில் இருக்கும்போது அந்த ஹூக்கில் உள்ள லெட்டர்ஸ் பார்த்து நிறையவே நம்மளே கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வியூவர்ஸும் கிளிக் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். தென் வந்து கேப்ஸ் வந்து மோஸ்ட்லி கட் பண்ணிடுங்க. நம்ம இப்போ ஒரு விஷயம் பேசியிருப்போம், அடுத்த ஒரு இது யோசிச்சிருப்போம், அந்த கேப்ஸ் இருக்குல்ல அதை வந்து கட் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். வியூவர்ஸ்க்கும் அவங்க டைம் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். தென் வந்து இன்ஸ்டாகிராம் ஆடியோ, அதாவது மியூசிக் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கான மியூசிக். கரண்ட்டாக என்னென்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் மியூசிக்ஸில் பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த மியூசிக்லாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் லிஸ்ட்டில் நம்ம வீடியோஸ் கொஞ்சம் புஷ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த வேஸ் நம்ம வந்து எடிட்டிங்கில் வந்து நம்ம வீடியோ வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கேப்ஷன்ஸ் அண்ட் ஹேஷ்டேக்ஸ். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து கொஞ்சம் லாங் கேப்ஷன் போட்டோம் அப்படின்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதில் வந்து நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கணும். இப்போ ஹேஷ்டேக்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கேப்ஷன்ஸில் வந்து நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் த லாஸ்ட் ஸ்டெப் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா பப்ளிஷிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பப்ளிஷிங்கில் என்ன ப்ரோ ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுற டைமிங் இருக்குல்ல, ஸோ அப்போ வந்து உங்களுடைய மோஸ்ட் ஃபாலோவர்ஸ் வந்து எந்த டைமிங்கில் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் இன்சைட்ஸில் போனாலே பார்க்கலாம். ஸோ அந்த டைமிங்கில் கரெக்டாக போடும்போது அந்த இனிஷியல் புஷ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ரீச்சுக்கு. தென் வந்து போஸ்ட் பண்ணோன்னா உங்கள் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். பட் வந்து எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க தயவு செய்து. ஸ்டோரியில் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தென் வந்து போஸ்ட் பண்ண உடனே ஒரு 60 மினிட்ஸ்க்கு நீங்களோ யார் வந்து வேறு யாரையோ வந்து வர்ற கமெண்ட்ஸ்க்கு ஃபுல்லாக வந்து ரிப்ளை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் 60 மினிட்ஸ் 24 ஹவர்ஸ் அப். ஸோ அதில் வந்து உங்கள் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுற கமெண்ட்ஸ் வந்து நிறைய எங்கேஜிங் கொடுக்கும் வீடியோவுக்கு. நிறைய எங்கேஜிங் வர அந்த வீடியோட ரீச் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா நானும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், என் கிளைண்ட்ஸும் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ்
சேஞ்ச் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி உங்கள் கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ண பாருங்கள். தென் வந்து போஸ்ட் பண்ண உடனே எடிட் பண்ணி அந்த கேப்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணுறது, அந்த எடிட்டிங்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா லெட் இட் பி அப்படியே ஒரு 24 ஹவர்ஸ்க்கு விட்டுருங்க. நான் தான் அந்த மெஷின் லேர்னிங் ஃபங்க்ஷன் ஆகி அந்த அல்காரிதம் ஏற்ற மாதிரி உங்கள் வியூவர்ஸ்க்கு வந்து அந்த வீடியோ வந்து புஷ் பண்ணும். தென் ஷெட்யூல் பண்ணுறதுக்கு நீங்கள் மெட்டா பிஸ்னஸ் ஷூட் யூஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் பார்த்துட்டோம், ப்ரொடக்ஷன் பார்த்துட்டோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டோம். நீங்கள் வந்து கேட்கலாம், நீ எப்படி கண்டென்ட் மேக் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்கேன், சிஸ்டம் வந்து எப்படி ரெடி பண்ணணும், ஒரு ப்ராசஸ் எப்படி ரெடி பண்ணணும், கன்சிஸ்டன்ட் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் இந்த மாதிரியான ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ப்ராசஸ் எப்படி பில்ட் பண்ணுறது, எப்படி ப்ரோ நான் வந்து ரொட்டீனாக கொண்டு வர்றது, இந்த கண்டென்ட் க்ரியேஷனை ஒரு ரொட்டீனாக கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எங்கள் ஏஜென்சியில் மல்டிபிள் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து சிஸ்டம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நீங்களே உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் பில்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீக் எடுத்துக்கோங்க. என்னோட கோல் வீக்லி 2 வீடியோஸ் ஆர் 3 வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு வீக் எடுத்துக்கிறேன். இந்த வீக் இன்னைக்கு மண்டே அப்படின்னா இன்னைக்கு உட்காந்து ஒரு 5 ஐடியா ஜென்ரேட் பண்ணுறேன். 5 ஐடியாஸ் மட்டும் நான் ஜென்ரேட் பண்ணுறேன். தென் செகண்ட் டே, அதாவது டியூஸ்டே, அந்த 5 ஐடியாஸ்க்கான ஹூக் அண்ட் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அந்த 5 ஐடியாஸ்க்கும். தென் வென்ஸ்டே நம்ம வந்து ப்ரொடக்ஷன், அதாவது ஷூட் போகிறோம். மண்டே, டியூஸ்டே அண்ட் வென்ஸ்டே நம்ம ஷூட் போயிட்டு நீங்கள் தென் எடிட்டிங் மூவ் பண்ணுறீங்க. தேர்ஸ்டேவோ ஃப்ரைடேவோ நீங்களே எடிட் பண்ணாலும் சரி, அதை வந்து நீங்கள் வெளியில் ஹையர் பண்ணி கொடுத்தாலும் சரி. தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 4 நாள். இந்த 4 நாளில் அந்த 5 வீடியோவையும் எடிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும். அதாவது மண்டேலேருந்து அந்த 5 வீடியோவும் 1 by 1 நீங்கள் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த மண்டேலேருந்து நீங்கள் இதே ரொட்டீனை மறுபடியும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். டெய்லி இது ஒரு டாஸ்க்காகவே நீங்கள் வச்சுக்கோங்க. மண்டேன்னு வந்தால் இந்த டாஸ்க் நான் பண்ணுவேன், டியூஸ்டேன்னு வந்தால் இந்த டாஸ்க், வென்ஸ்டேன்னு வந்தால் ஷூட் டாஸ்க். ஸோ இந்த மாதிரி டெய்லி இந்த டாஸ்க் நீங்கள் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க்காகவே உங்கள் கேலண்டரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டெய்லி அந்த டாஸ்க் நீங்கள் பண்ண இது ஒரு ரொட்டீனாக மாறும். உங்களுக்கு வந்து பேக்கப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 10 வீடியோஸ் பேக்கப் இருக்குன்னா, இந்த வீக் வந்து எனக்கு நான் இப்போ வெளியூர் போகிறேன் அப்படின்னா இந்த 10 வீடியோஸ் பேக்கப் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 1 வீக் வந்து அந்த கண்டென்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணி முடிச்சிருவீங்க. நீங்கள் அந்த 1 வீக் வந்து உங்கள் பர்சனல் டைமிங்லையும் இருப்பீங்க. அந்த கன்சிஸ்டன்சியும் மிஸ் ஆகாது, உங்களுடைய பர்சனல் லைஃப்மே அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணி நீங்கள் அந்த ப்ராசஸ், அந்த டாஸ்க் வந்து டெய்லி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஒரு ரொட்டீனாக நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டென்ட் கிரியேஷன் வந்து ஒரு ஸ்டாப் ஆகாத ஒரு கன்சிஸ்டன்ட்டான ஒர்க்காக வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் கோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி உங்களுக்கு ப்ராசஸ் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ வந்து என்கிட்ட எல்லாமே ரெடி ப்ரோ, நான் வந்து கண்டென்ட் கிரியேஷனில் போய் விளையாட போகிறேன் அப்படி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர். இப்போது நீங்கள் வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு 50 வீடியோஸ், ஃபர்ஸ்ட் 50 வீடியோஸ் வந்து கவுண்ட்லேயே எடுத்துக்காதீங்க. உங்களுடைய கோல் என்னவாக இருக்கும்னா ஃபர்ஸ்ட் 50 வீடியோஸ் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணி ஆகணும், எந்த ஒரு ரிசல்ட்டுமே எதிர்பார்க்கக்கூடாது. எனக்கு வந்து 0 லைக்ஸ் 0 வியூஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் 50 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட உள்ளே போங்க. பிகாஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவிலே யாருக்குமே, அதாவது ஒரு 90% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ரீச் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுவும் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு இப்போ 10 வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதில் ஒரு வீடியோ கிளிக் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த ஒரு வீடியோ கிளிக் ஆச்சுன்னா அதை டீகோட் பண்ணுங்கள். டீகோட் பண்ணிவிட்டு அதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம், எதுக்காக அந்த வீடியோ ரீச் அதிகமாக போச்சு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி தென் அதையே நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா அந்த சக்ஸஸ் ஃபார்முலா கிடைக்கும். அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கான அல்காரிதம்க்கு ஏற்ற மாதிரி நீங்களும் கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டென்ட் கிரியேஷன் பற்றி ஒரு நல்ல ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது வந்து உங்களுக்கு எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, எந்த அளவு நீங்கள் வந்து அவேர்னஸ் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட கண்டென்ட் வந்து எப்படி உங்களுக்கு ரீச் ஆகுது, உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் தெரியும். ஆஸ் ஐ செட் வந்து இது வந்து ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் செட்டப் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன். ஸோ இல்லைப்பா எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸான பீப்புள் டீம் கூட ஒர்க் பண்ணணும், எனக்கு வந்து அந்த லெவல் ஆஃப் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஐரன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி கால் கிரியேட்டிவ் டெக் ஃபேக்ட்ரி 3 இயர்ஸாக நாங்கள் மல்டிபிள் கிளைண்ட்ஸோட சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், கண்டென்ட் கிரியேஷன், வெப் டெவலப்மெண்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ரிலேட்டடான என்ன சர்வீஸ் தேவைப்பட்டாலும் யூ கேன் ஆஸ்க் மீ. என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ தான் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் மை சேனல். ஐ see you in the next video.